வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லும்போது இதோட புராண கதைகள் தெரியும். அதாவது பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிரச்சனைகள், அவர்களுக்குள்ள மனஸ்தாபங்கள் ஏற்பட்ட போது விஷ்ணு பகவானுடைய காதிலிருந்து 2 அரக்கர்கள் வெளிப்பட்டதாகவும் அவங்க பிரம்மாவை போய் அழிக்கிறதுக்கு வரைக்கும் போயிட்டாங்க. அப்போ விஷ்ணு பகவான் போய் அவங்கள காப்பாற்றி, உங்களுக்கு என்ன, உங்களோட நான் ஒரு மாதம் போரிடணும், அதுக்கப்புறம் நான் உங்களுடைய பக்தனாகணும்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு போரிடுறாங்க. பெருமாளோட 1 மாதம் சண்டை போடுறாங்க. சண்டை போடும்போது போர் விதிகள் நிறைய இருக்குது. அதில் பெருமாள் இன்னமும் ஹிமாலயாஸில் அந்த குகைக்குள்ளே பெருமாள் ஓய்வெடுத்த குகைன்னு இருக்குது, பெருமாளோட சிலையோடு இருக்கும். அங்கே பெருமாள் ஓய்வெடுத்துட்டு இருக்கும்போது போரோட விதிமுறைகளை தாண்டி 2 அரக்கர்களும் உள்ளே பெருமாளை தாக்க வரும்போது அந்த நேரத்தில் தன்னோட உடம்பிலிருந்து, பெருமாளுடைய உடம்பிலிருந்து உதித்த ஒரு தேவதை, ஒன்றும் சண்டைலாம் போடலை, போய் நின்று ஓம்ன்ற பிரணவ மந்திரத்தை தான் சொன்னாங்க, சாம்பல் ஆயிட்டாங்க. அதோட பெருமாள் எழுந்திருக்கும்போது நீ என்னை பாதுகாத்தனால உன்னை வைகுண்டத்துக்கு அனுப்புகிறேன், நான் உனக்கு இன்னையிலேருந்து ஏகாதசின்னு பேர் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அரக்கர்களையும் உயிரெழுப்பி உங்களுக்கு என்ன வரும் கேட்கும்போது, இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வைகுண்ட பதவிக்கு ஏகாதசியை கொடுத்தது போல் நாங்களும் இந்த வைகுண்டத்துக்கு வரணும், சாதா மக்கள்களும் இந்த ஒரு நாளில் உங்களை வழிபாடு பட்டு விரதம் இருந்து வழிபாடு பட்டு இந்த உங்களுடைய வைகுண்ட ஏகாதசிக்கான வரணும் அப்படின்னு வரம் கேட்கும்போது தான் அதில் உருவானது தான் சொர்க்கவாசல்.